ஐபிஎல் மெகா ஏலம் நாளைக்கு நடக்கிற உள்ள நிலையில் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் மும்பை அணியோட கேப்டனாக கிளம்புறாங்க நட்சத்திர வீரர் ஸ்ரேயஸ் ஐயர். 57 பந்துகளில் 10 சிக்ஸ் 11 பவுண்டரி உட்பட 130 ரன்கள் விளாசி அசத்தி இருக்காரு. இவரோட ஆட்டம் காரணமாக மும்பை அணி 20 ஓவர்களில் 250 ரன்கள் குவிச்சிருக்குது. ஐபிஎல் தொடரில் கேகேஆர் அணிக்கு 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் அந்த அணியில் இருந்து ரீட்டைன் செய்யப்படலை. இதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எதிர்பார்த்த தொகையை கேகேஆர் அணி கொடுக்க முன் வரலை அப்படின்னு கூறப்படுது. அதே மாதிரி இதுக்கப்புறமா கேகேஆர் அணி நடத்திய மாதிரி ஏலத்தில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு 4.5 கோடி மட்டுமே சென்றிருந்தார். இது மூலமாக ஸ்ரேயஸ் ஐயரை கேகேஆர் அணி நிர்வாகம் அவமரியாதை செய்வதா சில விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நிலையில் நாளைக்கு நடக்க இருக்கிற மெகா ஏலத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை எந்த அணி வாங்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா டெல்லி, ஆர்சிபி, லக்னோ, பஞ்சாப் உள்ளிட்ட அணிகளுக்கு கேப்டன்கள் தேவைப்படுது. இதனால் ஸ்ரேயஸ் ஐயர் குறைந்தபட்சம் 16 கோடி வரைக்கும் செல்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயருக்கு டெல்லி அணி நிர்வாகம் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் வாங்க முடிவெடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் T20 கிரிக்கெட்டில் சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்த வெகு மாதங்களாகிருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இந்திய டெஸ்ட் மற்றும் T20 அணியில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஓரங்கட்டப்பட்டவும் இருக்கிறாரு. இதனால் ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங் ஃபார்ம் குறித்த சந்தேகங்கள் எழுந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் ஸ்ரேயஸ் ஐயர் தரமான சம்பவம் முன்ன செஞ்சிருக்காரு. கோவா அணிக்கு எதிரான சையத் முஸ்தாக் அலி லீக் போட்டியில் மும்பை அணி களமிறங்கிச்சு. இந்த போட்டியில் முதல்ல களமிறங்கின மும்பை அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 250 ரன்கள் குவிச்சிருந்தது. இதில் நட்சத்திர வீரரான ஸ்ரேயஸ் ஐயர் 57 பந்துகளில் 10 சிக்ஸ் 11 பவுண்டரி உட்பட 130 ரன்கள் விளாசி கடைசி வரைக்குமே களத்தில் இருந்தார். ஏற்கனவே ரஞ்சி டிராஃபியில் இரட்டை சதம் விளாசி ஃபார்முக்கு வந்துட்டு தான் சொன்ன அவர் இப்போது சையத் முஸ்தாக் அலி தொடர்லையும் அசதி இருக்கிறாரு. இது காரணமாக ஸ்ரேயஸ் ஐயர் தனது பேட்டிங் ஃபார்ம் குறித்த கேள்விகளுக்கு தன்னோட பேட் மூலமாகவே பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு பலர் பாராட்டிட்டு வராங்க.